அறுசுவை விருந்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து சிக்கன் குருமா. இன்றைக்கி இதை எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி இந்த சிக்கன் குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு வெறும் மிளகாய்த்தூள், சீரகத்தூள், பிரியாணி மசாலா தூள், அப்புறம் உப்பு, மல்லித்தூள், தேவையான அளவு எண்ணெய், 2 தக்காளி பழம் எடுத்துருக்கேன், 2 பச்சை மிளகாய், ஒரு 15 பூண்டு பல். நம்ம வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு 6 வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா 3 வெங்காயம் எடுத்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அதை குக்கரில் போட்டு 1 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு இதுக்கு வந்து வெங்காயம் பொடியை கட் பண்ண அவசியம் இல்லை. எல்லாத்தையும் நம்ம அரைக்க போகிறதுனால வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே. இப்போ ஒரு கடாய் சூடானதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வதக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இந்த குருமாவுக்கு வந்து நான் இவ்வளோ வெங்காயம் தக்காளி எடுத்தது கூடவே வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அது கரெக்டாக இருக்கும் இதுக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. கொஞ்சமா அந்த ராஸ்மெல் போற வரைக்கும் வதக்கினா போதும். இது நம்ம இப்போ பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம் எடுத்து. இதே போல் கடாய் சூடானதுக்கு திரும்பவும் ஒரு 1/2 கப் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லா பொருட்களையும் சேர்த்துடலாம். கடல் பாசி, பட்டை, மராட்டி முக்கு, அன்னாச்சிப்பூ, கிராம்பு, சோம்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. தாளிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கிரேவியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு பிரியாணி மசாலா வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நான் சீரகத்தூள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மல்லித்தூள் வந்து 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் இப்போ நம்ம சேர்த்துருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அந்த வாசனை இருக்கும் இல்லையா, அது போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் வேக வச்சிருக்க சிக்கன் மட்டும் எடுத்து மசாலாவில் போட்டு இன்னும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த குக்கரில் வேக வச்சு மிச்சமாக எடுத்து வச்சிருக்க தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 மூடி தேங்காய் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு
தேவையான அளவு ஒரு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடிட்டு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஸ்லோவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா நம்ம குருமா தயாராகிடும். நான் வாசனைக்காக கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போது குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமா வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, அதுக்கப்புறம் ஈவன் ரைஸு கூட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம சேனல் அறுசுவை விருந்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.